இயக்குனர் ஜிவி பெருமாள் இயக்கிய சரீரம் படம் எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். கல்லூரியில் படிக்கும் தர்ஷன், பிரியன், சார்மி விஜயலட்சுமியும் காதலிக்கிறாங்க. இந்த காதலுக்கு சார்மி விஜயலட்சுமி குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு அமைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தர்ஷன் பிரியனை கொலை செய்யவும் முயற்சி பண்ணுறாங்க. இக்கட்டான சூழலில் காதலை முறித்து கொள்ள விரும்பாத காதலர்கள் யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயத்தை துணிந்து செஞ்சுறாங்க. அது என்ன? இந்த வித்தியாசமான சிந்தனை அவர்களுக்கு காதலை சேர்த்து வைத்ததா, காதலர்கள் நினைத்தது நடந்ததா என்பதான் படத்தோட மீதி கதை. தர்ஷன் பிரியன் யதார்த்த நடிப்பை கொடுத்து பெரிதும் முயன்று இருக்காரு. ஓரளவு தேர்ச்சியும் பெற்றிருக்கிறாரு. காதலுக்காக அவர் நடத்தும் போராட்டம் கவனம் இருக்குது. அழுத்தமான நடிப்பால் சார்மி விஜயலட்சுமி மனதில் நிற்கிறாங்க. கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு தேவையான துணிச்சல் நடிப்பை வழங்கியிருக்காங்க. வில்லனாக நடிக்கும் ஜெய மனோஜ், கதாநாயகன் நடக்கும் தந்தையாக நடிக்கும் சுரேஷ், போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கும் ஜிவி பெருமாள், மலைச்சாமி என மற்ற வேடத்தில் நடித்திருக்கும் பாஸ்மார்க் எல்லாமே அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டோர்னாலா பாஸ்கர், பாரணி குமாரின் ஒளிப்பதை பாராட்டலாம். பாரதிராஜா இசையில் பாடல்கள் ஓகேன்னு தான் சொல்ல முடியும். பின்னணி இசை சுமார் தான். யதார்த்தம் நிறைந்த காதல் காட்சிகள் பலம் சேர்த்துருக்குது. லாஜிக் மீறல்கள், காட்சிகள் பலவீனம். திரைக்கதை மெதுவாக நகருது. நம்ப முடியாத காட்சிகளை எந்த நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. காதலுக்காக எதையும் செய்யலாம் என்ற வகையில் வித்தியாசமான படைப்பை கொடுத்துருக்காங்க. மாற்று பாலினத்தவர் வழி நிறைந்த வாழ்க்கையை அழுத்தமாக சொல்லி கவனிக்க வச்சுக்கிறாங்க. இயக்குனர் ஜிவி பெருமாள் கிளைமேக்ஸ் காட்சியில் நீதிபதி கதாபாத்திரம் செல்லும் தீர்ப்பையும் இயக்குனர் நம்பியிருக்கலாம். அந்த விதத்தில் இந்த படம் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 2 தான் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு தான் அந்த படத்தை ஒருத்தா கொடுத்து. சரீரம் விபரீத முயற்சி. இது போன்ற நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.